பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை இனி 20 செய்திகளாக பார்க்கலாம். அதிமுக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்ட பிரதமர் மோடி நாளை மறுநாள் மீண்டும் தமிழகம் வருகிறார். தேர்தல் தேதி அறிவிப்புக்கு முன் அரசு நலத்திட்டங்களை துவக்கி வைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி மதுரை, கன்னியாகுமரி, சென்னை வந்து சென்றார். இதனைத் தொடர்ந்து மார்ச் 6ஆம் தேதி சென்னையிலும் செவ்வாய்க்கிழமை கோவையிலும் பாஜக மற்றும் அதிமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்தார். அதன் தொடர்ச்சியாக நாளை மறுநாள் மீண்டும் தமிழகம் வருகிறார். ஞாயிறு மாலை ராமநாதபுரத்தில் பாஜக வேட்பாளரை ஆதரித்தும், தேனியில் அதிமுக வேட்பாளரும் துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தின் மகனுமான ரவீந்திரநாத்தை ஆதரித்தும் பிரச்சாரம் செய்ய உள்ளார். இக்கூட்டத்தில் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர். காட்பாடி அருகே ஏடிஎம் இயந்திரத்தில் பணம் நிரப்ப உரிய ஆவணமின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 32 லட்சம் ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். பறிமுதல் செய்யப்பட்ட 32 லட்சம் ரூபாயை உதவி தேர்தல் ஆணையர் தினகரனிடம் போலீசார் ஒப்படைத்தனர். காட்பாடி அடுத்த காரணம்பட்டு பகுதியில் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் இந்த பணம் சிக்கியது. காதல் திருமணம் செய்து கொண்ட ராணுவ வீரர் குடும்ப பிரச்சனையின் காரணமாக வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரக்கோணம் ரயில்வே காவல்துறை குடியிருப்பை சேர்ந்தவர் சவுந்தரராஜன் அரக்கோணம் ரயில்வே காவல் நிலையத்தில் காவலராக பணிபுரிந்தார். இவர் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு கலைஞானி என்பவரை காதல் திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கணவன் மனைவிக்கு அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாக தெரிகிறது. வழக்கம் போல் இருவருக்குள் நேற்று தகராறு ஏற்பட்டதால் விரக்தி அடைந்த சவுந்தரராஜன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக தெரிகிறது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கடவூர் ஒன்றியம் காளையப்பட்டியை சேர்ந்த மூதாட்டி பொன்னம்மாள் சாலை விபத்தில் படுகாயமடைந்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஆனால் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனிடையே விபத்தை ஏற்படுத்திய குற்றவாளிகளை கைது செய்தால் மட்டுமே உடலை பெற்றுக் கொள்வோம் என்று கூறி உறவினர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. பிரதமர் வேட்பாளர் யார் என்றே தெரியாமல் கேள்விக்குறியுடன் உள்ள கூட்டணிக்கு வாக்களித்தால் நமது வாக்கு வீணாகிவிடும் என்று நடிகர் கார்த்திக் கூறியுள்ளார். தூத்துக்குடி மக்களவை தொகுதி பாரதிய ஜனதா தமிழிசை ஆதரித்து கயத்தூர் பகுதியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மத்தியில் ஒரு நிரந்தரமான ஆட்சி அமைய தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். யாரு அந்த சைடு இருக்கிறவங்களுக்கு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்னு அவங்களுக்கே தெரியாது. அவங்களுக்கு என்னன்னா தெரியும், அப்போ எலெக்ஷன் மட்டும்தான் தெரியும். எம்பி எலெக்ஷன் வருது, ரைட், நம்ம ஜெயிச்சு எம்பி ஆயிட்டு அவங்க யூஸ்வலா என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு தெரியும். அதுதான், நான் யாரையும் குறை சொல்ல போறதில்லை, எனக்கு அது பழக்கமும் இல்லை, அது வேண்டாம் வேண்டாம். நம்முடைய தேசிய கடமையை ஒன்னா சேர்ந்து செஞ்சோம்னா நம்முடைய மக்களுடைய வாழ்வு, நம்ம குழந்தைகளுடைய வாழ்வு, நம்முடைய தேசத்துடைய எதிர்காலம் உங்க கையில தான். சென்னை மதுரவாயில் அடுத்த வானகரத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் உரிமையாளரின் மகன் சிவகுமாரின் திருமண விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இத்திருமண நிகழ்வில் மணமக்களின் உறவினர்கள், அரசியல் மற்றும் திரையுலக பிரபலங்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு மணமக்களுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். இந்த இனிய திருமண நிகழ்வு அரிசி உணவுடன் ஆடல் பால் என்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. கன்னியாகுமரி அருகே காங்கிரஸ் பிரமுகர் வீட்டில் கள்ளநோட்டு பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் காங்கரை பகுதியைச் சேர்ந்தவர் காங்கிரஸ் மாவட்ட பொறுப்பாளர் ஜார்ஜ். இவர் வெல்டிங் கடையில் பணிபுரியும் இளைஞர் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் பெட்ரோலை நிரப்பிவிட்டு 500 ரூபாய் கொடுத்துள்ளார். அது கள்ளநோட்டு என தெரியவர போலீசார் நடத்திய விசாரணையில் அந்த பணத்தை சம்பளமாக ஜார்ஜ் கொடுத்ததாக அந்த இளைஞர் கூறியுள்ளார். இதனையடுத்து ஜார்ஜை கைது செய்த தனிப்படை போலீசார் அவரது வீட்டில் சோதனையிட்டனர். அப்போது கள்ளநோட்டுகள் அளிக்க பயன்படுத்தப்பட்ட பிரிண்டிங் மிஷின், கள்ளநோட்டுகள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட கள்ளநோட்டுகள் தேர்தலுக்காக அச்சிடப்பட்டதா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் திருச்சூலி அருகே ரெட்டிப்பேட்டையில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் நடத்திய வாகன சோதனையில் 2 சக்கர வாகனத்தில் சென்ற முத்துக்குமார் என்பவரிடமிருந்து 1,70,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. தேர்தல் கண்காணிப்பு குழு அதிகாரி மகேஸ்வரி தலைமையில் நடைபெற்ற இந்த சோதனையில் பறிமுதல் செய்யப்பட்ட பணம் திருச்சூலி வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டது. நாமக்கல் மக்களவை தொகுதிக்குட்பட்ட திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில் உள்ள வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்ப வேண்டிய வாக்குப்பதிவு ஸ்கேன் இயந்திரங்களில் சின்னங்கள் பொருத்தும் பணியை மாவட்ட ஆட்சியர் ஆசியா மரியம் பார்வையிட்டார்.
நாமக்கல் மக்களவை தொகுதியில் 29 முக்கிய கட்சிகள் மற்றும் சுயேட்சைகள் 29 பேரும் போட்டியிடுகின்றனர். இதன்படி ஒரு வாக்குச்சாவடிக்கு 2 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தேவை என்பதால் அதற்கான பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டனர். நாகை மாவட்டம் சீர்காழி ஸ்ரீ சட்டைநாதர் கோவில் சித்திரை பிரம்மோற்சவ பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தேவார பாடல் பெற்ற இந்த கோவிலில் சிவபெருமான், ஸ்ரீ தோணிகப்பர் மற்றும் ஸ்ரீ சட்டைநாதர் என 3 நிலைகளில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றனர். இந்நிலையில் சித்திரை மாத பிரம்மோற்சவ விழாவின் 2ஆம் நாளில் திருமுலைப்பாலை விழா நடைபெற உள்ளது. கேப்டன் விஜயகாந்தன் ஆணைக்கிணங்க இலங்கை கடற்படையினால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர் ரெனிஸ்டன் குடும்பத்திற்கு ராமநாதபுரம் மாவட்ட தேமுதிக நிர்வாகிகள் ஆதரவு கோரினர். மாவட்ட செயலாளர் சிங்கை ஜின்னா, ராமேஸ்வரம் நகர செயலாளர் முத்து காமாட்சி, மாவட்ட பொருளாளர் திலீப்காந்த் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் தேமுதிக தொண்டர்கள் உள்ளிட்டோர் ஆறுதல் கூறினர். மக்களவைத் தேர்தலில் 40 தொகுதிகளிலும் வெற்றி பெறும்போது தமிழக மீனவர்களின் பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என்று மாவட்ட செயலாளர் சிங்கை ஜின்னா அப்போது கூறினார். தூத்துக்குடியில் நாடாளுமன்ற பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் உப்பள தொழிலாளர்களை நேரில் சந்தித்து வாக்கு சேகரித்தார். தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி முழுவதும் தமிழிசை சவுந்தரராஜன் சூறாவளி பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் தூத்துக்குடியின் பிரதான தொழிலாளர் உப்பள தொழிலாளர்களை அவர் இன்று சந்தித்து குறைகளை கேட்டறிந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்.